எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நாகம் 16 பாடங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த நாகம் 16 இன்றைக்கி 1வது பாடம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதில் கூடிய வீச்சு முறைகள், சுற்றுமுறை எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தனித்தனியாக பயிற்சி பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த தனித்தனியாக பண்ண பயிற்சி எல்லாமே சேர்த்து அப்புறம் மொத்தமாக நம்ம பாடமாக நம்ம பண்ணணும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது நாகம் 16 1வது பாடம். பாருங்கள், நிற்கிறோம். நாகம் 16 1வது பாடத்தில் ஃபஸ்ட்டு பயிற்சி இந்த சுற்று எடுக்கணும். நம்ம பாவலா காட்டுறதுக்கு நம்ம பயன்படும். சரிங்களா? இந்த சுற்று பாருங்கள், நிற்கிறோம். 1 2 3 4 5 அப்படி நேராக நம்ம என்ன பண்ணணும், பயிற்சி எடுத்துக்கணும். இடது பக்கமும் நம்ம நல்லா பயிற்சி பண்ணிக்கணும், வலது பக்கமும் நம்ம நல்லா பயிற்சி பண்ணிட்டு 1வது பயிற்சி. அப்போ தான் நமக்கு அந்த அழகு வரும். 1வது பாடத்தில் இருக்கக்கூடிய முதல் பயிற்சி இதை நம்ம நல்லா செய்யணும். இடது பக்கமும் செய்யணும், வலது பக்கமும் செய்யணும். நல்லா அந்த சுத்தை எடுத்து நம்ம பழகணும். பாருங்கள், இந்த மாதிரி சுத்தை எடுக்கணும். நம்ம சைடாக நம்ம இந்த சுற்றுவோம் இல்லையா, முன்வாரல் இடது பக்கம் சுற்றுவோம், வலது பக்கம் சுற்றுவோம். நாம் என்ன பண்ணணும், இந்த முன்வாரல் சுத்த சைடாக நின்று பண்ணணும். நிற்கிறோம். 1 2 இந்த பக்கம் 1 2 3 ரெண்டு பக்கமும் நல்லா நாம் பயிற்சி பண்ணிக்கணும். சரி, இது 1வது பயிற்சி, பாவலா கட்டுறது. இப்போ 2வது பயிற்சி நிற்கிறோமா, மேல் வீச்சு போட்டுட்டு எடுத்து ஒரு அடி அடிக்கும். சரி, என்ன பண்ணுறோம், எப்போதும் மேல் வீச்சு எப்படி போடுவோம், 1 2 இப்படி போடுவோம் நம்ம. சரிங்களா? இந்த மேல் வீச்சு என்ன பண்ணணும், மேல் வீச்சு போட்டுட்டு மறுபடியும் எடுத்து மண்டையில் அடிக்கும். எடுத்தோம், மேல் வீச்சு போட்டு எடுத்து மண்டையில் அடிக்கும். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு அடி வருது நம்ம தலையை பார்த்து அப்படி கட்டிட்டு நாம் போடுறோம் அவங்க தலையில். சரியா? அடி வருது, அதை அடித்து கட்டிட்டு நாம் அடிக்கிறோம். அடி அடித்தே தடுக்கிறோம். அப்படி போட்டு அப்படி நம்ம அடிக்கணும். நிற்கிறோம். இந்த பக்கம் பாருங்கள், பொறுமையாக செய்கிறேன். வீச்சு போட்டுட்டு மண்டையில் அடிக்கணும். இது என்ன டெக்னிக் அப்படின்னா, காலை திருப்பணும், இடுப்பு அப்படி திருப்பணும். அப்படி அடியை கட்டிட்டு நாம் அடிக்கணும். இப்போ அதே மாதிரி எடுத்துப்போம், அடியை கட்டிட்டு நாம் அடிக்கணும். முக்கியமான பயிற்சி இதெல்லாம் நல்லா செஞ்சு பார்த்தாலே வரும், இல்லைன்னா வரவே வராது. சும்மா இந்த நாகம்பானா நம்ம ஒரே நாளில் நம்ம பயிற்சி பண்ணிட முடியாது. ஏன்னா சரி, நம்ம செஞ்சு பார்த்தாலே இந்த உங்களுக்கு அந்த வளைவு நிலையில் அழகாக வரும். பாருங்கள், ஒரு அடி வருது, அப்படி அழகாக அதை கட்டிட்டு மண்டையில் போடுறோம். அதை கட்டிட்டு மண்டையில் போடுறோம். ஓகே, இது 2வது பயிற்சி. 1வது பயிற்சி என்ன பார்த்தோம், சுற்று எடுக்கிறது, பாவலா. 1 2 3 அப்படி எத்தனை வேணால் நம்ம சுற்றி பயிற்சி பண்ணிக்கலாம். இந்த பயிற்சி 1வது பயிற்சி. 2வது என்ன பார்த்தோம், வீச்சோட தலையில் அடிக்கிறது. அடியை கட்டி தலையில் போகிறோம், அடியை கட்டி தலையில் போகிறோம். இது 2வது பயிற்சி. 3வது பயிற்சி பாருங்கள், மேல் வீச்சு கீழ் வீச்சு, அவ்வளோதாங்க. நிற்கிறோமா, கீழ் வீச்சு ஃபஸ்ட்டு. கீழ் வீச்சு தெரியுமில்ல, கீழே அப்படி வீசி கொண்டாந்து அப்படி நிப்பாட்டும். அப்படி வீசி கொண்டா நிப்பாட்டும். கம்பு இங்கேருந்து எடுத்தனா மறுபடியும் அதே இடத்துல கொண்டா நிப்பாட்டும். 1 2 3 4 5 கீழ் வீச்சு நல்லா நம்ம பயிற்சி பண்ணிக்கணும். அப்புறம் மேல் வீச்சு நம்ம நல்லா பயிற்சி பண்ணிக்கணும். இடது வலது ரெண்டுலையும் நல்லா நம்ம பயிற்சி பண்ணிக்கணும். சரி, இப்போ இதெல்லாம் சேர்த்து பண்ணுறது நாகம்பானால வரக்கூடிய 1வது பாடம். இப்போ பாருங்கள், 1வது பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். நிற்கிறோம். இந்த பேசிக் பயிற்சி பண்ணாத நீங்கள் அழகாக நீங்கள் அதை பண்ண முடியும். நிற்கிறோமா, நிற்கிறோம். 1 2 3 பாரு, கம்பை அப்படி விட்டு எடுக்கணும். என்ன பண்ணுறேன், அப்படி விட்டுட்டு அப்படி எடுக்கிறேன், ஏமாத்துறேன். நிற்கிறவங்க பாருங்கள், அப்படி விட்டுட்டு நாம் அப்படி எடுப்போம். நடந்து பண்ணுறப்ப அழகாக தெரியும். இப்போ நின்ற நிலை பயிற்சி வந்துட்டு நிற்கிறோம். அப்படி கொடுத்து நாம் எடுக்கிறோம் அழகாக. அதே மாதிரி இந்த பக்கம் அப்படி கொடுத்து நாம் எடுப்போம். இப்போ இந்த பக்கம் இது நம்ம நல்லா நம்ம பயிற்சி பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு அந்த இது பண்ண முடியும். சரி, இப்போ பாடத்துக்குள்ளே பார்க்க போகிறோம். எப்படி தனித்தனியாக செஞ்சது எல்லாமே சேர்த்து பண்ண போகிறோம். எப்படி சேர்க்குறதுன்னு பாருங்கள். 1வது பாடம் 1 2 3. சரியா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 3 வாட்டி சுற்றணும். இந்த சுற்ற எடுக்கிறது 1 2 3 விட்டு எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கீழ் வீச்சு. இது முதல் ஸ்டெப். இப்போ 2வது ஸ்டெப்பு, அப்படியே ஒரு மேல் வீச்சு போட்டு தலையில் அடிக்கணும். சரிங்களா? பாருங்கள், இது வலது பக்கம் 1 2 3
4 5. சரியா? மாடி பாருங்க. 1 2 3. அப்படியே ஒரு கீழ் வீச்சு. இப்போ பாருங்க, அப்படியே ஒரு மேல் வீச்சு வீசி தலையில் அடிக்கும். சரியா? எதுக்கு நான் திரும்ப திரும்ப செய்கிறேன்னா, திரும்ப திரும்ப பார்த்தாலே இது புரியும், மனப்பாடம் ஆகும். பாருங்க. 1 2 3. கீழ் வீச்சு, மேல் வீச்சு, மண்டையில் போட்டாச்சு. இப்போ 2 கீழ் வீச்சு, ஒரு மேல் வீச்சு வீசணும். கீழ் வீச்சு, கீழ் வீச்சு, ஒரு மேல் வீச்சு. புரிஞ்சா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இடது பக்கம் வந்துட்டோமா? இப்போ வலது பக்கம் பண்ண பயிற்சி எல்லாமே அப்படி இடது பக்கம் பண்ணால் பாடம் முடிஞ்சு. பாருங்கள், நிற்கிறோம். வலது பக்கம் 1 2 3 4 5 6 7 8 முடிஞ்சு. இதை அப்படியே நம்ம இடது பக்கம் பண்ணணும். ஒரு வாட்டி மெதுவாக செய்கிறேன் பாருங்கள். ஸ்டெப் 1, சுத்த எடுத்து பாவலா காட்டுறோம். ஸ்டெப் 2, அப்படியே ஒரு கீழ் வீச்சு. ஸ்டெப் 3, மேல் வீச்சு போட்டு மண்டையில் ஒரு அடி. ஸ்டெப் 4, கீழ் வீச்சு, கீழ் வீச்சு. ஸ்டெப் 5, ஒரு மேல் வீச்சு. புரிஞ்சா? அவ்வளோதான் ஸ்டெப்பு. இது அப்படியே இப்போ இடது பக்கம் பண்ணிங்கன்னா பாடம் முடிஞ்சிச்சு. பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. இந்த மாதிரி 2 பக்கம் மாற்றி மாற்றி நீங்கள் இந்த பயிற்சியை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ அப்படியே வலது பக்கம் வந்துட்டோமா? பாருங்க. சுத்த எடுக்கிறோம், கீழ் வீச்சு, மேல் வீச்சு போட்டு மண்டையில் போகணும். கம்பை எடுத்துக்கணும். கீழ் வீச்சு, கீழ் வீச்சு, மேல் வீச்சு. இப்போ இடது பக்கம் வந்துட்டோம். இப்போ இடது பக்கம் அதே இது பண்ண போகிறோம். சுத்த எடுக்கிறோம், அப்படி கீழ் வீச்சு, மேல் வீச்சு, 2 கீழ் வீச்சு போகிறோம், ஒரு மேல் வீச்சு. சரியா? நம்ம எப்போ முடிக்கணும்னு தோணுதோ நம்ம முடிச்சுக்கோம். இந்த மாதிரி வலது பக்கம் இடது பக்கம் நல்லா நாம் வந்து பயிற்சி பண்ணணும். இதுதான் நாகம் 16 1வது பாடம். மாடி பாருங்கள். 2 பக்கம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். நிற்கிறேன். முதல் ஸ்டெப் சுத்த எடுக்கிறது 1, கீழ் வீச்சு 2, மேல் வீச்சு தலையில் ஒரு அடி 3, 2 கீழ் வீச்சு 4வது ஸ்டெப், 5வது ஸ்டெப்பு ஒரு மேல் வீச்சு போட்டு நிப்பாட்டு. இப்போ அதே அப்படியே இடது பக்கம் பண்ணணும். சுத்த எடுக்கிறது 1வது ஸ்டெப், அப்படியே ஒரு கீழ் வீச்சு, மேல் வீச்சு மண்டையில் போடணும். கம்பு எடுத்து 2 கீழ் வீச்சு, ஒரு மேல் வீச்சு. இப்போ வலது பக்கம் வந்துட்டோம். இப்போ அதே இந்த பக்கம் பண்ண போகிறோம். 1 2 3. 1 2 3 4 5. இப்போ அப்படி இந்த பக்கம் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம இடது வலதுன்னு மாற்றி மாற்றி பயிற்சி பண்ணிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மட்டும் பழகுங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சேர்த்து மெதுவாக பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் மெதுவாக பயிற்சி பண்ணி நம்ம நல்லா மனப்பாடம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேகமாக நம்ம செஞ்சுப்பாங்க. பாருங்கள், 2 பக்கம் செஞ்சுட்டு அது எப்படி முடிக்கணும்னு ஒரு வாட்டி சொல்லி காமிச்சிடுறேன். நிற்கிறோமா? 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? இப்போ அப்படியே இடது பக்கம் அந்த 8 ஸ்டெப் 1 2 3 4 5 6 7 8. முடிஞ்சா? இப்போ முடிக்கிறப்ப பாருங்க, அப்படி கம்ப அழகாக உள்ளே கொடுத்து எடுத்து முடிச்சு. யா நாகம் 16 1வது பாடம் கொடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா பயிற்சி பண்ணுங்கள். சந்தேகம்னா கால் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நல்லது, நன்றி. ஆன்லைனில் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க சேரலாம். நேரடி வகுப்பு உண்டு. முடியாதவங்க யூடியூப்லேயே நிறைய வீடியோ கொடுத்துருக்கீங்க, பார்த்து நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணலாம். சிலம்பத்தை பற்றி ஒன்றுமே தெரியலனாலும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு சிலம்பம் சுற்றக்கூடிய ஒரு நபராக ஆகலாம். தினசரி பயிற்சி பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சிலம்ப ஆசானாகவே நீங்கள் வந்து ஆக முடியும். சரிங்களா? நல்லது, நன்றி. பாருங்கள், தொடர்ந்து நம்மளுடைய காணொலியில் பாருங்கள்.